வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3 ஃபஸ்ட்டு சம். பின் வருவனவற்றில் முறையே f(x) மற்றும் g(x) ஆகியவற்றில் மீ போ வா மற்றும் மீ போ மா காண்க. மேலும் f(x) கிராஸ் g(x) மீ போ மா கிராஸ் மீ போ வா என்பதை சரிபார்க்க. இப்போ x³ - 1 x + 1 x³ + 1 ஓகேம்மா. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை நம்ம எழுதி ஃபஸ்ட்டு x³ - 1 x + 1 x³ + 1. ஃபஸ்ட்டு f(x) எடுப்போமா. f(x) என்னது x³ - 1 x + 1. g(x) என்னது x³ + 1. ஓகேம்மா. இப்போ இதில் பாருங்கம்மா, a³ - b³ a³ + b³. இது மாதிரி இந்த ஃபார்முலா படிங்க. a³ - b³ = a - b a² + ab + b². Then a³ + b³ = a + b a² - ab + b². இந்த ஃபார்முலாவை நீங்கள் தரோவாக படிச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. f(x) = x³ - 1 x + 1. அப்படி தானம்மா. f(x) ஆமாம், எஸ். f(x) = x³ - 1 x + 1. ஓகேம்மா. இங்கே பாருங்கள், f(x) = a³ - b³ தானே. அப்போது a - b a² + ab + b². அப்படி தானம்மா. ஸோ x - 1 x² + x + 1. இதில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேம்மா. இன்று x + 1 திஸ் இன்று என்னது x + 1. தென் நெக்ஸ்ட்டு g(x) என்னதுமா x³ + 1. அப்போ இது என்னது a + b த க்யூப் a + b³ தானே. அப்போ a + b a² இப்படி தானேம்மா. a² மைனஸ் ab + b². So that is x + 1 x² - x + 1. That is g(x). ஓகேம்மா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, f(x) g(x) நம்ம எழுதி கொடுமா. f(x) = என்னது x - 1 x² + x + 1 இன்று x + 1. g(x) = x + 1 x² - x + 1. ஓகேம்மா. நமக்கு என்ன கேட்டிருக்கான், மீ போ வா. மீ போ வா என்னது, இந்த ரெண்டுலேயுமே பொதுவானது எதுமா, இதுதானே பொதுவானது. இந்த ரெண்டு டேர்ம்லேயே மீ போ வா f(x) g(x)ல் பொதுவானது என்னது x + 1 x + 1. அப்போ இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், எடுத்து எழுதணும். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு மீ போ மா, அது என்னெல்லாம் எடுத்து எழுதணும்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம x - 1 f(x)ல் x - 1 இருக்குது, ஆனால் g(x)ல் இல்லை. அப்போ எழுதுவோமா x - 1. இதை டேர்ம் எழுதியாச்சு. பாருங்கள், x² + x + 1. இந்த இதில் f(x)ல் இருக்குது, g(x)ல் இருக்கா, இல்லை. அப்போ எடுத்து எழுதணும். ஆக்சுவலி மோஸ்ட்லி என்ன கேட்டால், இந்த மீ போ மாலை இதில் உள்ள எல்லா டேர்மையும் எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மீ போ வா அதில் ரெண்டுக்குமே காமனான டேர்மை மட்டும் தான் எடுத்து எழுதணும். ஓகேவா. புரிஞ்சுக்கோங்க. மீ போ வானா இந்த f(x) g(x)ல் உள்ள காமனான டேர்மு தான் நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து எழுதணும். ஆனால் மீ போ மே அப்படின்னா பாருங்கள், இங்கே x - 1 இருக்குது, பவர் 1 இருக்குது, g(x)ல் எந்த டேர்ம் இல்லை. அப்போ இதை எடுத்து எழுதுகிறோம். ஓகேம்மா. x² + x + பவர் 1
எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்குது, ஆனால் ஜி ஆஃப் எக்ஸில் இந்த ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ நம்ம எடுத்து எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒன் பவர் ஒன், எக்ஸ் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ எடுத்து எழுதுவோமா? எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகேம்மா. இங்கே பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பவர் ஒன். ஜி ஆஃப் எக்ஸில் இருக்குது, ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸில் இல்லை. அப்போ அந்த டைமையும் எடுத்து எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பார்த்துக்கோங்கம்மா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ போ ம கிராஸ் மீ போவா. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ போ மா கிராஸ் மீ போ வா. இது வந்து என்னது? எல்ஹெச்எஸ். இது என்னதுமா? ஆர்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸ் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? எல்ஹெச்எஸ் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஜி ஆஃப் எக்ஸ் என்னதுமா? ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன். இப்போ பாருங்கம்மா, இந்த ரெண்டு டேம் எடுப்போமா? எப்படி? ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ். இப்போ ஒரு ஃபார்முலா உண்டு பார்த்தீங்களா? எப்படி பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்முலா. இப்போ பாருங்கள், இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பார்த்தீங்களாம்மா? பார்த்துங்க, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இங்கே வந்து ஏ ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப், இது வந்து மைனஸ் பி இருக்க இடத்துல ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ தட் இஸ் எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் க்ராஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 6 மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். இது வந்து எல்ஹெச்எஸ். அடுத்து ஆர்ஹெச்எஸ் போடுவோமா? ஆர்ஹெச்எஸ் அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறமா பாருங்கம்மா. ப்ராப்ளத்தை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணும். ஓகேவாம்மா? ஆர்ஹெச்எஸ் என்ன சொல்கிறோம்? மீ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மீ போவா. அது வேணுது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தானம்மா. மீ போவா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன். மீ போ மா அது வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இது மீ போமா. என்னது? மீ ப்ராப்ளம் என்னது? மீ போமா கிராஸ் மீ போவா that is equal to மீ போவா என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு மீ போ ம. இதுதான் நம்ம ஃபஸ்ட் எழுதணும். ஆர்டர் படி எழுதிக்கணும். மீ போ ம என்னது? எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு மீ போவான்னு என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்போ பாருங்கம்மா, இந்த ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மானது ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்படி தானே? பாருங்கள், இந்த பார்த்தா எந்த டேர்ம் மாதிரி தெரியுது? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், அந்த டேர்ம் மாதிரி தெரியுதா? ஓகே. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் க்யூப். பாருங்கள், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்
a minus b, a square plus ab plus b square. Okay, then next a cube plus b cube formula a plus b, a square minus ab plus b square. a plus b, இந்த பாருங்க, இந்த டேர்ம் எப்படி தெரியுது? x cube plus 1 the whole cube, a cube plus b cube, a plus b, a square minus ab plus b square into x plus 1. இதில் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொன்று, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமாம்மா? a plus b, a minus b என்ன ஃபார்முலா? a square minus b square. பாருங்கள், இது வந்து என்னது? பாருங்கள், x cube minus 1, x cube plus 1 into x plus 1. பாருங்கள், a plus b, a minus b, a square minus b square. இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். a square minus b square ஃபார்முலா into x plus 1. So that is equal to x power 6 minus 1 into x plus 1. ஓகேவா? இப்போ ப்ராப்ளத்தை பார்த்தீங்களாம்மா, LHS என்ன ஆன்சரு? x cube minus 1 equal to x plus 1. இங்கே பாருங்கள், RHS இருந்து x cube minus 1 x plus 1. So LHS equal to RHS. So proved தானே? f of x into g of x equal to மீ போ மா மீ போ வா. இது வந்து ப்ரூவ்டு பண்ணியிருக்கோம். என்ன செய்யணும்? ப்ராப்ளத்தை வீடியோவை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? 1 time 2 time ஓட விட்டு நாம் படிக்கணும். முக்கியமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற ஒவ்வொரு மாணவனும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பிறகு லைக் வந்து எனக்கு கொடுக்கணும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையான ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணி விடுறேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு ஈவினிங் 7 to 9 லைவ் கிளாஸ்க்கு வந்து நான் டியூஷன் எடுக்க வர்றேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.